வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 எல்லாருமே எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. அதாவது 2026 குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல அமர்ந்தா போதுங்க. வேறு எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் கவலையே படாதீங்க. குரு பகவான் நல்லா இருந்தாலே குடும்பம் நல்லா ஓடிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் போதும். அது உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திடும். குரு பகவான் ஓராண்டு காலம் அந்த ராசியில் இருப்பார். இப்போ நீங்கள் மிதுன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல, மிதுன லக்னமாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரி, 2ஆம் இடத்துல குரு பகவான் வராரு. தனம், வாக்கு, குடும்பம். அப்போ உங்கள் வீட்டில் நல்ல குழந்தைகள் கொஞ்சம் விளையாடக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். பணம் நல்லா வரும். அதாவது வியாபாரத்தில் லாபம் அதிகமாக இருக்கும். பெண்கள் நகையை வாங்கி சேர்ப்பீங்க. விலை உயர்ந்த ஆடைகள் வாங்கி சேர்ப்பீங்க. அரசியல்வாதிகளுக்கு நல்ல எதிர்காலம். அதே மாதிரி மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. ஆண்கள்லாம் ப்ரமோஷன் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அந்த ப்ரமோஷன் கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கும். வாயினால் சம்பாதிக்கக்கூடிய அத்தனை விதமான ஒரு தொழிலும் நல்லபடியாக நடக்கும். பாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான எதிர்காலம், ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சி பெரிய இடத்துல போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் மங்களகரமான காரியங்கள் நிறைய நடக்கும். சொத்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொத்து பத்து வாங்குவீங்க. வீட்டில் கல்யாண சத்தம், மேல சத்தம் கண்டிப்பாக கேட்கும். அதாவது பணம் உங்கள் பேங்க்கில் பணம் ஏறிக்கிட்டே இருக்குங்க. இந்த குரு பயிற்சி உங்கள் பேங்க்கில் மிதுன ராசி லக்னக்காரர்களுக்கு பேங்க்கில் கண்டிப்பாக சேவிங்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கும். நகை வாங்குவீங்க. அடுத்தவர்களுக்கு முன்னாடி கம்பீரமாக அழகாக ஆடம்பரமாக நீங்கள் போவீங்க. சைக்கிளில் போயிட்டுருக்கிறவங்கெல்லாம் ஆடி காரில் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் குரு பகவானை மேலும் பிரீத்தி செய்வதற்கு வியாழக்கிழமை அன்று நீங்கள் குரு பகவானை நேராக நின்று கும்பிடுங்க. 3 முறை வலம் 3 நெய் தீபமிட்டு கொண்டக்கடலை தானியத்தை நெய்வேத்தியமாக படைத்து வியாழக்கிழமை தோறும் மஞ்சள் வஸ்திரம் அணிந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு போவீங்க. எனவே மிதுன ராசிக்காரர்களே, உங்களுக்கு பொன்னான நேரம் வந்துவிட்டது. சந்தோஷமாக சிரித்து கொண்டிருங்கள். நன்றி.